ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 1 ஆகிடுச்சு. நான் 12:30 தான் போனேன் கடைக்கு. போயிட்டு மீன் வாங்கலாம் போல ஆசையானு சரி மீன் வாங்கிட்டு வந்தேன். இது 50 ரூபா கொடுத்தாங்க. இது என்ன மீன்? கிழிச்ச மீன். கொஞ்சம் குழம்பு வச்சுப்போம். அடுத்து இங்கே வந்து காலிஃப்ளவர் இருந்தது, ஒரு சின்ன பூ. அதெல்லாம் வந்துச்சு. ஒரு வாரம் ஆகுது வெயிட் பண்ணி. அதுக்கு மஞ்சத்தூள் உப்பு போட்டு சுடு தண்ணியில் போட்டு கொதி வர விட்டு நம்ம எடுத்து வடிச்சிடலாம். இங்கே வந்து ரைஸ் வந்து கழுவி குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு விசில் மீன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த புளி ஊற வச்சுருக்கேன். மீனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா சட்டி காஞ்சிட்டு கிடக்குது. இங்கே ஒரு சட்டி காஞ்சிக்கிட்டு கிடக்கு. எல்லாத்தையும் பற்ற வச்சுட்டு திண்டாடிட்டு உட்காந்துருக்கேன். இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இந்த ஸ்டீல் கடாய் மட்டும் கொஞ்சம் தின்ன மெட்டீரியல் இருந்தால் புகையே வந்துடுது. சமைச்சு சாப்பிட்றது அவ்வளோ கொலஸ்ட்ரால் போடுறது. பற்ற வைக்கவே கூடாது. ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் அதெல்லாம் போட்டால் தான் ஓகேவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பொடி இருக்குது, வெங்காயம், வதங்கிட்டாங்க. குக்கர்லாம் தாளிக்கலாம் இருந்தால் இன்றைக்கி கடாய் இருக்குன்னு நான் இதை தாளித்து விட்டுட்டேன். இந்த பக்கம் மீன் குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ வேக வச்சு காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். மஞ்சள் தூளாக நம்ம போட்டிருக்கோம். அதனால் உப்பு கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் 1/4 டீஸ்பூனும். அதுக்கு உப்பு பார்த்தீங்கன்னா உப்புமே கொஞ்சமாக தான் போட. ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்குனால ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு நம்ம நிறையா போட்டு வேக வச்சுட்டோம். அடுத்து வந்து பெப்பர் சால்ட்லேயும் உப்பு இருக்கும். கொஞ்சமாக பெப்பரையும் போட்டுரும் லைட்டாக. அதான் அது கொஞ்சமாக தண்ணி வச்சு வேக வச்சிடலாம். வேக வைப்போம். உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தெரியுமான்னு சொல்லுங்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மண் சட்டி, கடாய், பாத்திரம் அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் என்ன தான் நம்ம தேய்ச்சி கழுவிட்டு தண்ணி கொதிக்க வச்சு 3 முறை ஊற்றிருக்கேன். அப்போவும் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் அந்த பழைய இது வந்து அது ஒரு மாதிரியாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை அதை யூஸ் பண்ணக்கூடாதா ரொம்ப நாளைக்கு அப்படிங்கிறது யாராவது இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சவங்க யாராவது தான் கரெக்டாக சொல்லுங்கள். அதை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்க. இது வரைக்கும் 4 முறை கழுவி ஊற்றிருக்கேன் பாருங்கள். அந்த மீன் சட்டி கடாயை தான் அன்றைக்கி வந்தேன். அவ்வளோ எண்ணெயாக இருக்குது. சரி, இன்னும் பிரயோஜனப்படாது, தெரியாது, அது எதையும் செய்ய வேண்டியதாக தான் இருக்குது. பார்ப்போம். நான் எப்போவுமே கடாய் வந்து காய வச்சு ஒரு 4 முறை தண்ணியை கழுவி ஊற்றுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெமிக்கல் சோப்புலாம் போட்டு கழுவுறோம் இல்லையா, குழப்பம். அதனால் வந்து ஊற்றி விட்டுருவேன். அப்போ தான் எனக்கு ஒரு திருப்தி. இப்போ வந்து மீன் குழம்புக்கு எண்ணெயை ஊற்றிட்டேன். எப்போவும் செய்கிற மீன் குழம்பு தான், பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இருந்தாலும் வீடியோ காட்டுங்க அப்படிங்கிறதுக்காக நான் காமிச்சிட்ருக்கேன். இங்கே வந்துட்டு வடகம், இதுக்கு அடுத்து வந்துட்டு கொஞ்சமாக வெந்தயம், இந்த கடுகு, பொரிட்டால் வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி வந்து 60 ரூபா வைக்கிறாங்க கிலோ சென்னையில். உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட் அப்படின்னு சொல்லுங்கள். பொரிட்டாங்க. அதுக்குள்ளே இதை எடுத்து இந்த பக்கம் போட்டுட்டு, இந்த அரிசி வேறு வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி பிராண்டு தான் வாங்கிட்டு வந்தாப்புல. அப்போ அது ஏதோ டூப்ளிகேட்டோ என்னவோ, அந்த டூப்ளிகேட் கூட வருது. பார்க்க நல்லா தான் இருந்தது. பார்த்திங்கன்னா சாதம் வந்து கெட்டே போயிடுது. கொஞ்சம் நேரம் கூட தாங்க மாட்டேங்குது சாதம் வடித்தா. இப்போ வந்து வெங்காயம், தக்காளி போட்டு ரைஸ் குக்கரில் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் கொஞ்சம் வச்சா கொஞ்சம் நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் இன்றைக்கி செய்யலான்னு வந்தேன். ஆனால் டைம் ஆகிடுச்சு எனக்கு. அதனால் வந்து குக்கரில் கஞ்சி வடிச்சிருக்கேன். ஏன்னா கஞ்சி வடிச்சிட்டாலே எப்பவுமே சாதம் கொஞ்சம் சீக்கிரம் பெற்றுடும். கஞ்சியோட இருந்தால் கொஞ்சம் கெடாது. ஆனாலும் இந்த அரிசி கொஞ்சம் என்னவோ மாதிரி இருக்குது. அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி பிரயோஜனம் இல்லை. சரி, இது வெங்காயம் வந்து மட்டும் இப்போ வந்து அந்த 50 ரூபா மீன்லேயே காஜியம் குழம்பு வைக்க போகிறேன். மஞ்சள் தூள், இப்போ மிளகாத்தூள் வந்து 1, சின்ன ஸ்பூனாக இருக்குன்னா 2 போடுறோம். பெருசு டேபிள் ஸ்பூன்லாம் 1 போடுறோம். தனியா பவுடர் 1, 2. இப்போ புளியை பத்து சேர்த்துக்கலாம். அதில் வந்து புளி சேர்த்துக்கலாம். மீனும் மீன் நிறையவே கொடுத்துருக்காப்புல. எனக்கு வந்து பழைய மீன் கொடுத்துருப்பான ஒரு டவுட்டு தான் எனக்கு. இருந்தாலும் ஒன்றும் சொல்ல முடியாது, நம்மளால் பேச முடியாது. வந்தாச்சு, எனக்கு கண்டுபிடிக்கவும் தெரியல. சரி, இப்போது இதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துருவோம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் உப்பு. உப்பு கூட இன்னும் கொட்டவே இல்லை. உப்பு போட்டுப்போம். இப்போ இது கூடயே மாங்காய் வந்து ஒரு சைடு இருக்குது, அது போட்டுக்கலாம். மாங்காய் கொஞ்சம் போட்டு வச்சா குழம்பு நல்லாயிருக்குமா அப்படின்னு போடுறேன். பார்க்கலாம். அடுத்து இன்னும் கொஞ்சம் அப்படி சேர்த்துட்டு, ஏன்னா மீன் கொஞ்சம் இருக்குது, வெங்காயம் இருக்குது. அவ்வளோதான். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். குழம்பு வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மீனை சேர்த்துருவோம்.
இப்போலாம் இந்த காலிஃப்ளவர் வந்துருச்சா பார்த்துக்கிறேன். கல்முனையே கடாய் செஞ்சு குக்கர் செஞ்சு பழகினால எனக்கு இது பண்ணால் என்னவோ கையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கு. நல்லா வேக வச்சு சாப்பிடுவாங்க வீட்டில். ரொம்பலாம் நறுக்கு காய் சாப்பிட மாட்டோம். ஏன்னா இப்போ வர காய்கறியெல்லாம் கெமிக்கல் அதிகம் போடுறாங்க. நல்லா வேக வச்சு சாப்பிட்டா நல்லது. நான் வேக வச்சு தான் சாப்பிடுவேன். தக்காளி இருந்தாலும் உங்களுக்கு போடலாம், விலை அதிகம் நான் போடலை. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அடுத்து மீனை வந்து பெரட்டி எடுத்துக்கலாம், கொதிக்கட்டும். மீன் சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்குது. மீன் மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா நீங்கள் எப்படி தான் வச்சாலுமே அது நல்லாவே இருக்காது. மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் ஒன்றுமே இல்லை, அவிச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய மீனை தான் போட்டு வச்சுருக்கேன். எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மீன் தான் இருக்குது, குழம்பு கம்மியாக தான் இருக்கும். இப்போ சொல்லியிருக்கேன், மீன் போட்டோன்னா கரண்டி போடக்கூடாது. நான் போடுறேன் அப்படின்னா போட்ட உடனே போடலாம், அதுக்கப்புறம் நம்ம போடக்கூடாது. இது பிகினர்ஸ்க்காக தான் சொல்கிறது. அவ்வளோதான். அப்படியே கொதிக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் அப்புறம் பார்க்கலாம். இங்கே வந்துட்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்துருவோம். வெங்காயம் நிறைய போடலான்னா அது அறிய டைம் இல்லை. எங்கள் வீட்டில் யாரும் அதை அரிஞ்சும் தர மாட்டாங்க. கட் பண்ணியுமே தெரிஞ்ச கதை தானே. எனக்கு வந்து தண்ணி நிறைய ஊற்றிட்டா வெந்துட்டு கொஞ்சம் வதங்கட்டும். இங்கே வந்துட்டு மீனை வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். எடுத்தெல்லாம் வைக்க முடியாது, ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது முடியட்டும், நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே வந்துட்டு மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே ஒருத்தர் வந்து சப்பாத்தி காலிஃப்ளவர் முட்டையெல்லாம் போட்டு அது எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்காப்புல. அந்த பக்கம் அவ்வளோதான். இப்போ வந்து என்ன சமையல் பார்ப்பேன். இப்போ சமையலெல்லாம் முடிச்சுட்டேன். மணி வந்து 2:10 ஆகுது. பார்த்துருப்பீங்க, நான் வந்து 1:05க்கு ஒன்று ஆரம்பித்தேன். 1 ஹவர் ஆகுது கரெக்டாக. இப்போ வந்து நம்மளோட இது என்ன மீன், கிழிச்ச மீன் வந்து மாங்காயெல்லாம் சேர்த்து குழம்பு வச்சுருக்கோம். எப்படி இருக்கு பார்க்கலாம். அடுத்து வந்து அதே கிழிச்ச மீனவே கொஞ்சம் நிறையாவே இருந்ததுன்னு வறுத்துட்டேன். வறுத்துட்டு இங்கே காலிஃப்ளவர் பொரியல் நிறையா இருந்தது. இங்கே ஒருத்தர் வந்து எடுத்து சாப்பிட்டாங்க அதுக்குள்ளே. அடுத்து வந்து இங்கே வந்துட்டு மாம்பழம், மோர், ஒயிட் ரைஸு, அப்புறம் அந்த ஏதோ ஸ்டஃப் பண்ணது அதுக்குள்ளே தின்னு முடிச்சுட்டாங்க அவங்க. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்ல போகிறதில்ல நீங்கள். ஓகே, பரவாயில்ல. இப்போ நான் சாப்பாடு போட போகிறேன், சாப்பிட போகிறேன்னா காலையிலே ஒன்றும் சரியாக சாப்பிடல. நீங்கள் சாப்பாடு போட்டு காட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சாதம் போட்டாச்சு. மாம்பழம் கொட்டை எப்பவும் போல், காலிஃப்ளவர் பொரியல், மீன் வறுவல் வச்சுட்டேன். இங்கே வந்துட்டு மீன் குழம்பு இருக்குது, ஊற்றிக்கலாம். அப்படியே ஒரு மாங்காய் துண்டையும் எடுத்து வச்சுக்குவோம். இன்னும் ஒரு மீனையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. நான் போய் சாப்பிட போகிறேன்.